நவீன மருத்துவத்தில் சொல்லும் போது என்னென்னா சுகர் லெவல் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா டக்குனு ஒரு முட்டாய் சாப்பிட்டுக்கோங்க, இல்லை ஒரு ஜூஸ் ஏதாவது குடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அவங்க நீர்மோர் குடிக்கவே கூடாது கண்டிப்பாக. அதனால் நீரிழிவு நோயாளிகள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அதாவது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நீரிழிவு நோயாளிகள் வந்து மோர் எடுத்துக்கலாம். நிறைய நாட்பட்ட நீரிழிவு நோயாளிகள் வந்து கண்டிப்பாக மோர் எடுத்துக்கூடாது. அதுவும் முக்கியமாக அடிக்கடி மயக்கம் வருது, உடல் எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து மோர் வந்து அதை தவிர்த்துடணும். அதே மோர் வந்து குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி தினசரி குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்ம கல்லீரல், இப்போ எல்லாருமே லிவர் இன்ஃப்ளமேஷன் சொல்கிறாங்களே, கல்லீரல் வீக்கம், இது எல்லாமே முற்றிலுமாக குறையும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. மூலம் இருக்கிறவங்க, கல்லீரல் வீக்கம் இருக்கிறவங்க, நீரிழிவு நோயாளிகள் 3 பேருமே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த தயிரை பாதி அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதி அளவு வந்து தண்ணியை சேர்த்து கலந்து அதில் உள்ள வெண்ணெயை முழுவதுமாக நீக்கிய நீர்மோர்